வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னென்னா அனுபவம். இந்த தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, அனுபவத்தால் உயர்ந்தவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நாம் சிந்திக்கலாம். அனுபவம் என்றால் உணர்தல்னு சொல்லுவாங்க, விளைவுகளை அறிதல்னு சொல்லுவாங்க. எத்தனை கற்றிருந்தாலும் அனுபவம் என்பதே முதல் பாடம். உலகில் உருவாகிய பொருள்கள் யாவும் அனுபவத்தால் உருவானது தான். இதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, மனதின் 10 படிநிலைகளில் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபோகம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம தேவையை ஒட்டி வரக்கூடியதுக்கு நமக்கு ஒரு உணர்ச்சி வரும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில் ஒரு செயல் இருக்கும், அந்த செயல் விளைவு நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிவடைஞ்ச ஒரு முடிவு வரும் இல்லைங்களா, அந்த உணர்வு தான் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவம் ஆற்றலை கொடுக்குது. ஆற்றலானது ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்குது. ஆற்றலும் அனுபவம் இணைந்தது தான் ஆத்மா பரமாத்மாவின் சந்திக்கிறது, இறைநிலையை சந்திக்கிறது. இதுக்கு ஞானகளஞ்சியத்தில் சொல்கிறாங்க மகரிஷி, ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகையவை என நான் அனுபவித்து விட்டேன். எத்தகையவை என நான் அனுபவித்து விட்டேன். வாழ்வினிலே மேடு பள்ளம் வரும் மூலம் கண்டேன் குறிப்பிடுறாங்க. அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் இழந்து எஞ்சி நிற்பது தான். கொஞ்சம் பேசி நிறைய கேட்டு பகிர்வது தான் அனுபவம். அனுபவம் மூளைக்கு தான், இதயத்துக்கு இல்லை. நீங்கள் எப்போதும் நான் சரியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கலன்னு அர்த்தம். தனக்கருக அனுபவம் கிடைக்காத வரை யாருடைய அறிவுரையும் மனசு ஏற்றுக்கிறது கிடையாது. அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்றதில்லை, எதையும் எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பது தான். நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்குது, ஆனால் அனுபவம் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்குது. வாழ்வில் எதுவும் அவமானம் இல்லைங்க, எல்லாமே ஒரு அனுபவம் தான். யாராவது உங்களை அனுபவப்படுத்தினா ஒரு அனுபவம் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்குன்னு பொருள். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட. ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம் கிடைக்கிது. அனுபவம் தன் வாழ்க்கையை பொதுவாக கற்றுக் கொடுக்கும். அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத்தருது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறத விட முயற்சித்து பார்த்துட்டிங்கன்னா கிடைப்பது வெற்றி இல்லை துன்பமாக இருக்கும். இது ரெண்டுமே, வெற்றியும் துன்பமும் நமக்கு வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள்ள இருக்கிற உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும், உனது பலவீனத்தை தெரிய வைக்கும். பக்குவம் என்பது அறிவினால் வரக்கூடியது இல்லை. பக்குவம் என்பது அறிவினால் வரக்கூடியது அல்ல, உங்கள் வாழ்க்கையில் வாங்கின அடிகளால் வர்றது. சில அனுபவங்கள் கற்றுக் கொடுப்பதைப் போல வேறு யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அனுபவத்திற்கு அளவு கடந்த சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அதற்கு நிகராக சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அனுபவமே உலகின் மிக சிறந்த ஆசான். ஆசிரியரால் கூட கற்றுக் கொடுக்க முடியாது. அனுபவம் கற்றுக் கொடுத்ததை ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார்.
குரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அனுபவம் என்பது நல்ல சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட கோயில். அந்த கோயிலில் தந்தை இறைவன், அப்பா ஆசிரியர், நம்மளை வழிநடத்துவர் சத்குரு என்ற 3 வடிவில் ஒருவராக இருப்பது தான் இறைவன். அனுபவம் என்ற தந்தை இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வரம். நல்ல அனுபவங்களே உலகத்தில் மிக சிறந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வரம் நிறைந்த வாழ்க்கை தந்தை இறைவனால் அருளால் நமக்கு அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. இதை தான் ஞானக்களஞ்சியத்தில் மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிரறிவாம் புலங்கற்கேற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்பிற்கேற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்களாகும். திரும்ப திரும்ப செய்ய அனுபவம் ஆம். தேவையே அறிவியக்க முதல் கட்டம் ஆகும். தன் மூல நிலை உணர்தல் முடிவு கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையானவற்றை செய்வதும் மற்றும் தேவையற்றவற்றை செய்யாமல் இருக்கிறதும், தேவையானவற்றை தெரிந்தும் செய்யாமல் இருப்பதும், தேவையற்றவற்றை தெரிந்தே செய்து கொண்டிருப்பது தான் அனுபவம். அனுபவமின்மைக்கான மிக பெரும் வித்தியாசமாகும். சந்தோஷங்களை காட்டிலும் துன்பங்களே நல்ல அனுபவங்களை தருது. நாம் பெற்ற அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் இவை யாவும் நமது முன்னேற்றத்திற்கு உதவிய அனுபவ படிக்கட்டுகள். இந்த அனுபவ படிக்கட்டுகள் நம்மை முன்னேற்றுவதற்கு உதவியாக இருக்குது. நமது மன உறுதி, துணிச்சல், பொறுமை, நிதானம் இவை யாவும் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு. இவற்றை எல்லாம் கற்பதற்கும் ஒரே குருவாக இருந்ததற்கும் எல்லாவற்றுக்கும் நாம் பெரிய இழப்புகளை எல்லாம் விலையாக இதுவரை வாழ்க்கையில் கொடுத்துருக்கோம். அந்த இழப்புகளில் எதுவுமே நமக்கு இப்போது இழப்பாக தெரியல. ஏன்னா இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து மீண்டவர் தானே ஆத்ம ஞானி. அவரவர் அனுபவமே அவரவர்க்கு, அவரவர் அனுபவமே அவரவர்க்கு. அனுபவமே நம்மை ஞானியாக்குது. அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். காரணம் அது முதல்ல பரீட்சை வைக்குது, பின்னர் தான் பாடம் எடுக்குது, பாடத்தை கற்றுக் கொடுக்குது. 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அனுபவம் என்பது ஒரு புது மாதிரியான உபாத்தியார். அனுபவம் என்ற ஒன்று தான் மிக சிறந்த ஆசிரியர். அது பாடங்களை கற்றுத்தந்த பின் பரீட்சை வைத்ததில்லை, பரீட்சைகளின் மூலமே தான் அது பாடங்களை கற்றுக் கொடுக்குது. வாழ்வின் எல்லா அனுபவங்களுமே ஒன்று வெற்றி அல்லது பாடம். கல்வியால் கிடைத்த பாடத்தை விடவும் அனுபவம் தரும் பாடம் ஆயுள் உள்ளவரை மறக்காது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் அளித்த பாடங்களை மறக்காத. அனுபவம் என்பது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் செய்த முயற்சியின் பலன். சிலர் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதில் அவர்கள் எப்படி தோல்வி அடையாமல் இருப்பது என்பதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். சிலர் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், எப்படி வெற்றி அடைவது என அவர் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆக இரண்டுமே கேட்பவருக்கு வெற்றி தான். இதைத்தான் அனுபவ பாடம்னு உலகியலில் சொல்லுவாங்க. அடுத்தவர் பட்டு பெற்ற அனுபவத்தில் நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு நேரம் மிச்சம், வாழ்க்கை உச்சம். அனுபவசாலிகளுடைய பேச்சையை அலட்சியப்படுத்துபவர்களே வாழ்வில் துன்பம் அடைகிறாங்க. இது நமது நன்மைக்குத்தான் என்று அதை புரிந்து அதை கேட்டு அதன் வழி நடப்பவர்களை அனுபவம் இன்பத்திற்கு அழைத்து செல்லுது. அனுபவம் என்பது
பட்டை தீட்டப்பட்ட வைரம், உளியால் செதுக்கப்பட்ட சிலை, உணர்வால் எழுதிய உண்மை காவியம்தான் அனுபவம். புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் பல பாடங்களை வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அனுபவத்தை துன்பங்களை மறந்து விடுது. அனுபவம் அளித்த மறந்த பாடங்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அனுபவங்களை பலவிதமாக பிரிக்கலாம். முன்பின் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலம் கற்றுக்கொண்ட அனுபவசாலி, தங்களின் முயற்சியின் மூலம் அனுபவத்தை கற்றுக்கொண்ட அனுபவசாலி, அனுபவம் கண்டவர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன் மூலம் முன்னேறிய அனுபவசாலிகள், சத்தியத்தின் அருமையை புரிந்து அதன்படி நேர்மையாக நடக்கும் அனுபவசாலிகள், பிறர் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை தனது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கும் அனுபவசாலிகள், பெரியவர்கள் சொல்லி கேட்டு அதன்படி நடந்த அனுபவசாலிகள், தங்கள் வாழ்வின் உதாரணத்தை பெரியவர்களை குறிக்கோளாக காண்பித்து சொல்கிறவங்க, பெரியவர்கள் சொன்னதை கேட்காமல் தன் மன வழிப்படி நடந்து வாழ்க்கையில் அடிபட்டு அனுபவசாலியானவர்கள். பெரியவர்கள் ஆனதும் வாழ்வில் நடந்தவத்தை பிறருக்கு அறிவுரையாக சொல்கிறாங்க. முதல் அனுபவசாலி அதிர்ஷ்டசாலி, ரெண்டாவது ஆள் கடின முயற்சியாளி. பெரியவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி வாழ்ந்தவங்க முதல் அதிர்ஷ்டசாலி. தான் வாழ்க்கையில் தானே அடிபட்டு அதில் முன்னேறினவங்க இரண்டாவது கடும் முயற்சியாளின்னு சொல்கிறாங்க. இதை தான் மகரிஷி சொல்கிறாங்க, அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அத்தனையும் பிறர் குறைக்க அதுவே சாத்திரம். அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அத்தனையும் பிறர் குறைக்க அதுவே சாத்திரம். அறிவுதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து, அறிவதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அகன்ற நோக்கில் அனுமானமாய் உணர்ந்த உண்மை பிறர் குறைக்க அதுவே வேதம். அன்பு அருள் தொண்டு தவம் அறம் ஈகை நல்லொழுக்கம் அறிஞர் பேரேன்னு மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்தில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கவியை. ஓவியம் என்பதற்கு இதுதான் வரையறைன்னு கிடையாது. வரையறைக்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது தான் ஓவியம். ஒரு ஓவியம் வெவ்வேறு தோற்றங்களை நமது மனதில் உணர வைக்கும். அதை போலவே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதில் அவரவர் உணரும் விஷயங்கள், அனுபவம், பாடங்கள் எல்லாம் எல்லையற்றது. அனுபவம் என்பது லட்சியத்தை அடைவதற்கான வழி. லட்சியத்தை அடைவதில் லட்சணத்தை கொண்டு வருவதற்கு அனுபவம் என்ற பாடமே உலகில் மிக சிறந்த கல்வி. சிறந்த ஏட்டறிவாலும் கல்வி அறிவாலும் அறிய முடியாத பாடத்தை பட்ட அடிகளால் அனுபவம் என்ற பெயரில் அறியறோம். அனுபவம் புதிய சிந்தனைகளை உருவாக்குது. புதிய சிந்தனைகள் புத்துலகை உருவாக்குது. அனுபவம் கண்ணில்லாதவரை கண் தெரிந்த ஒருவர் அழைத்து செல்வது போல. அனுபவம் ஒற்றுமையின் மாலை. அதில் உள்ள மலர்களில் மகிழ்ச்சி என்ற நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். கணிப்பு தவறலாம், ஆனால் அனுபவம் ஒருபோதும் தவறாது. ஏனென்றால் கணிப்பு என்பது நமது மனதின் கற்பனை, அனுபவம் என்பது நமது வாழ்க்கையின் பாடம். வாழ்க்கை உனக்கு ஒரு போதிமரம், அதில் தனிமை தரும் அனுபவமே வேத வெளிச்சம். சின்ன சின்ன அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை சரிவர செஞ்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் ஆழமாக அடிபட்ட பின்னர் தான் சிலரின் உண்மையான முகத்தை, அதாவது குணத்தை புரிந்து கொள்ள முடியுது. ஒரே ஒரு தடவை இத்தகைய கசப்பான அனுபவம் ஒருவரின் மூலம் கிடைத்து இருந்தால் அதுவே வாழ்நாளுக்கும் போதுமானதாக இருக்கும். அனுபவம் தான்
வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்குது. வாழ்வின் அனுபவம் ஒருவனே எப்படி வேணுமானாலும் மாற்றலாம். அனுபவம் இல்லாத வாழ்க்கை அனுபவிக்கலைன்னா அது வாழ்க்கையே இல்லை. அனுபவம் இல்லாத வாழ்க்கை அனுபவிக்கலைன்னா அது வாழ்க்கையே இல்லை. நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும், மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும். இதாங்க வாழ்க்கை. அனுபவத்தே தான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்பார் கவிஞர் கண்ணதாசன். வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம். ஆளுக்கால் அது மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்ம பலப்படுத்துது, காயப்படுத்துது, சிரிக்க வைக்குது, அழ வைக்குது. முடிவில் இதில் எது வாழ்க்கைன்னு நம்மளை சிந்திக்க வைக்குது. அனுபவசாலிகள் சொல்லும்போது கேட்கணும், இல்லைன்னா அனுபவம் சொல்லும்போது வருத்தப்படணும். அனுபவசாலிகள் சொல்லும்போது கேட்கணும், இல்லைன்னா அனுபவம் சொல்லும்போது வருத்தப்படணும். தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிந்து விட்டேன் என்பது தாங்க அனுபவம். தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிந்து விட்டேன் என்பது தான் அனுபவம். அனுபவம்னா நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையெல்லாம் அனுபவம் தான். அனுபவம் வாழ்க்கையில் நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குது. நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கணும். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது உனக்கு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னை நீ சிந்தித்து திருத்திக் கொள்ளலாம். அனுபவங்களை அனுதினமும் தந்து செல்ல தவறுவதில்லை வாழ்க்கை. டெய்லி வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. வெற்றி அல்லது அனுபவம், இதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது. தோல்வி என்ற ஒன்று இல்லவே இல்லை. பாடத்தை கற்றுக் கொடுக்குது. மனப்பக்குவம் இல்லாதவன் நினைத்தபடியெல்லாம் நடக்கிறான். மனப்பக்குவம் இல்லாதவன் நினைத்தபடியெல்லாம் நடக்கிறான். வழியில் கிடைக்கும் அனுபவங்கள் அவனுக்கு பக்குவத்தை உண்டாக்கிடுது. அனுபவங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளனவோ அவ்வளவு மேலானதாக உங்கள் வாழ்க்கை சிறக்கும். சிலர் அன்பை தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் அனுபவத்தை மட்டும் தந்துடுறாங்க. அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கலாம். அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையின் நடப்புகள் அல்ல. உங்களுக்கு ஒன்று நடக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தான். அனுபவம் என்பது தவறை திருத்திக் கொள்வதாகும். ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவதாகும். ஆணவம் வாழ விடாது, ஆனால் அனுபவம் வீழ விடாது. மாறாக வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். நன்மை தீமை, கசப்பு இனிப்பு, இருள் ஒளி, கோடை குளிர் என எல்லா வழிகளிலும் வாழ்க்கையை அனுபவிங்க. எல்லாத்துலேயும் இரு பக்கத்தையும் அனுபவிங்க. அனுபவத்தை கண்டு பயப்படாதீர்கள். ஏன்னா நிறைய அனுபவங்களுடன் மேலும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் உயரப் போயிட்டே இருக்கலாம். அனுபவம் என்பது உணர்தல் ஆகும். விளைவுகளை ஆராய்ந்து அறிந்து காரியங்களை செய்வது அனுபவத்தின் விதையாகும். எது சரி எது தவறு என்பதை நீங்கள் நிதான அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து அதை செயல்படுத்துவது தான் அனுபவத்தின் ஞானம். இறைவனுக்கு கூட ஞானத்தை சொல்வதற்கு அனுபவசாலியின் ஒரு உடலே தேவைப்படுது. இறைவனுக்கு கூட ஞானத்தை சொல்வதற்கு அனுபவசாலியின் ஒரு உடலே தேவைப்படுது. அனுபவம் என்பது உயர்ந்த மலையின் மேல் நின்று யாவற்றையும் தெளிவாக பார்ப்பது போன்றது. அந்த மலையின் உயரத்துக்கு ஏறுவதற்கு அவர் பட்ட சிரமமே அனுபவம். சந்தோஷங்களை காட்டிலும் துன்பங்களே நல்ல அனுபவங்களை தருது. நாம் பெற்ற அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் இவை யாவும் முன்னேற்றத்திற்கு உதவிய அனுபவ படிக்கட்டு. இந்த அனுபவ படிக்கட்டுகள் நம்மை முன்னேறுவதற்கு உதவியாக இருக்குது. நமது மன உறுதி, துணிச்சல், பொறுமை, நிதானம்,
இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. இவற்றை எல்லாம் கற்பதற்கு ஒரு குருவாக இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நமக்கு மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் விலையாக இதுவரை கொடுத்துருக்கோம். அந்த இழப்புகளில் நமக்கு இப்போது இழப்பாக தெரியறதில்லை. ஏன்னா இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து மீண்டவன் தானே ஆத்மநானி. அவரவர் அனுபவமே அவரவருக்கு அனுபவமே நம்மை ஞானியாக்குது. குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரிங்க, தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரிங்க, கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரிங்க, நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரிங்க. குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரிங்க, தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரிங்க, கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரிங்க, நல்ல நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரிங்க. அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது என்பது முக்கியம் இல்லை, அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பது தான் முக்கியம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், நாம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நாட்டமும் ஒரு பட்டறிவு. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் ஒவ்வொருவருடைய விதி. இதை நாம் மாற்றி அமைக்க முடியாது. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக்குவாங்க. முதிர்ந்த பேனாவும் நரைத்த காகிதமும் அனுபவம் என்னும் மையை விட்டு செல்கிறதுன்னு சொல்கிறாங்க கவிதையாளர்கள். முதிர்ந்த என் பேனாவும் நரைத்த என் காகிதமும் இன்று அனுபவம் என்னும் மையை விட்டு செல்லுதுன்னு சொல்லி கவிஞர்கள் சொல்கிறாங்க. அனுபவம் என்றாலே முதிர்ந்தது என்று பொருள். அனுபவம் என்பது கனியாகும். அனுபவம் என்பது பொறுமையினால் பூத்த மலர். அனுபவத்திற்குள் நிதானம், சகிப்புத்தன்மை, அகிம்சை என்ற மூணும் கலந்துருக்குது. அனுபவத்திற்கு அவசரமில்லை, அவசரப்பட்டால் அது அனுபவம் இல்லை. அனுபவம் என்பது அறிவுள்ளவர்களின் முதல் கலை. அனுபவம் நிறைந்தவர்கள் அமைதியாக இருப்பாங்க, எதையும் சாட்சியாக பார்ப்பாங்க. அனுபவத்தின் மொழி மௌனம். அனுபவம் நிறைந்தவர்களின் செயல்கள் பிறருக்கு போதனைகளை அள்ளி கொடுக்கும். அனுபவம் தைரியத்தை கொடுக்குது, தைரியம் அனுபவத்தை உருவாக்குறது. அனுபவம் நிறைந்தவர் சொல்வதை கேட்பவன் வருவதை எதிர்கொள்கிறான், அதை கேட்காதவன் வந்த பின் அனுபவிக்கிறான். இதுக்கு ஒரு கதைங்க. சுய அனுபவமே உண்மையானது. ஒரு இளம் சன்னியாசி ஒரு குருவன் ஆசிரமத்தில் தங்கியிருந்து துறவரம் பற்றி அறிந்து கொள்ள முயற்சிக்க வராரு. அந்த குருவை எப்பாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார். அவர் சொல்கிறதும் அவருக்கு முக்கியத்துவமாக இவருக்கு தெரியல. இதனால் அந்த மனம் வெறுத்து அந்த துறவி அங்கேருந்து வெளியேற போகிறார். அவர் வெளியேறதுக்கு முன்பாக அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு புதிய துறவி அங்கே வராரு. அந்த ஆசிரமத்துக்கு அவரோட பேச ஆரம்பித்து பல்வேறு ஆழமான கருத்துக்களை அவர் சொல்கிறார். ஆன்மீகத்தின் பல கோணங்களை ஆராய்ந்து ஏறக்குறைய 2 மணி நேரம் பேசுகிறார். அந்த ஆசிரமத்தின் பழைய குரு இருக்கார் இல்லைங்களா, அவர் கண்களை மூடியவாறு அவரை பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கார். அந்த பேச்சை கேட்ட இளந்துறவி, புதுசாக வந்த துறவி, குரு என்றால் இப்படி தான் இருக்கணும் என்று முடிவு செஞ்சு அவர் கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த பேச வந்த இளந்துறவி எல்லாரும் பாராட்டுறாங்க. பேசி முடித்த பிறகு அந்த புதிய துறவி அங்கே இருக்கும் பழைய குருக்கிட்ட கேட்குறார், எங்கள் பேச்சு எப்படி இருந்தது? கண் விழித்த அந்த பழைய குரு, நீ எப்போது பேசினாய்? நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 மணி நேரமாக நீ பேசாமல் தானே அமர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றார். அப்போ இதுவரை பேசியது யார் என்று அந்த புதிய துறவி கேட்குறார். சாஸ்திரங்கள் பேசின, நீ படித்த புத்தகங்கள் பேசின, நீ உன் சுய அனுபவத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு அந்த பழைய குரு சொல்கிறார். இப்படி தான் பலரும் தாங்கள் மற்றவர்களிடம் இருந்து கற்ற விஷயங்களை பேசி வராங்க. சுய அனுபவத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது.
சுய அனுபவம் தாங்க உண்மையானது. அனுபவம் நீ யார் என்பதை உனக்கு அறிய வைக்கும். அனுபவம் நீ யார் என்பதை உனக்கு அறிய வைக்கும். பின் ஏன் வந்தாயோ அதை புரிய வைத்து அதை நிறைவு செய்யும். எது நடந்தாலும் நமக்கு அனுபவமே என்று உணர்ந்து கொள். எதுவும் உன்னால் நிகழ்ந்ததில்லை, நிகழப்போவதும் இல்லை என்பதை நம்ம ரமண மகரிஷி சின்ன வயசுலேயே ஒரு நாள் தான் வீட்டு மாடியில் இருக்கும் ரூமில் மரணானுபவம் அனுபவிக்கிறார். அது என்னங்க மரண அனுபவம்னா, உயிரோடு இருக்கும்போதே மரணிப்பதை போன்ற ஒரு அனுபவம். மாடி ரூமில் இருக்கும்போதே இறப்பை பற்றி சிந்தனை அவருக்கு வந்தது. ஸோ ஹீல் ஸ்டார்ட் விஷுவலைசிங் ஹிஸ் ஓன் டெத்து. இறந்தவர் போலவே தரையில் படுக்கிறார். நமக்கெல்லாம் இது வந்த மாதிரி விஷுவலைஸ்லாம் கனவு மாதிரி மனம் விழிப்படைந்த நிலையில் நடக்கும். அந்த பையன் பின்னால் ரமணாகணும் இல்லையா, அதனால் சாதாரண விஷயங்களாக இல்லாமல் நிஜமாகவே அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிது. உடம்பு சில்லிட்டு போகுது, ஆத்மா உடம்பை விட்டு போகுது. எல்லோரும் சேர்ந்து அந்த உடம்பை காட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஆத்மாவாக இருக்கும் ரமணர் இதையெல்லாம் கவனிக்கிறார். நான் இறந்துட்டேன், என் உடம்பு போயாச்சு, ஆனால் நான் இன்னமும் இருக்கேனா? அப்போ உடம்பு இறுதி இல்லை, உடம்பை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் தான் ரமணரின் போதையாக இருந்தது. பின்னால் எதை ஒன்றை செலவழித்தாலும் தீர்ந்து போகும். முயற்சியை மட்டும் செலவழிக்க அனுபவம் கூடும். அனுபவம் என்பது சும்மா கிடைத்து விடாது, சிலவற்றை இழந்தால் தான் கிடைக்கும். ஒரு முள் குத்திய அனுபவம் காடளவு எச்சரிக்கை சமம். ஒரு முள் குத்திய அனுபவம் காடளவு எச்சரிக்கைக்கு சமம். அனுபவம் அதிகரிக்க உதடுகள் பேச்சை நிறுத்தி கொள்ளுது. அனுபவம் அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்தி கொள்கிறது. பெரும் அனுபவத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எதுவுமே நேர வரையும் இல்லை. எனக்கு நீ, உனக்கு நான் என்பது அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வரிகள். எனக்கு நீ, உனக்கு நான் என்பது அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வரிகள். தனக்கான அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையும் எளிதில் ஏற்காது மனம். தனக்கான அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையும் எளிதில் ஏற்காது உங்களது மனம். மற்றவர்களின் வார்த்தைகளை விட உங்களின் அனுபவமே உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி. மற்றவர்களின் வார்த்தைகளை விட உங்களின் அனுபவமே உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி. இதுக்கு ஒரு கதைங்க. எல்லா பொண்ணுகிட்டமும் ஒரே அனுபவம் தான். ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டியம் ஆட வந்த பெண்ணில் அழகில் மழங்கி அவளை அடைய ஆசைப்படுறார். அந்த பெண்ணும், மன்னா, நடனம் ஆடுவது எங்களது குலத்தொழில், நாங்கள் ஆண்டவனுக்காக தான் இந்த தொண்டு செய்கிறோம், அதனால் இந்த இச்சை வேணான்னு சொல்கிறார். அரசனும், ஆண்டவனும் அரசனும் ஒன்று தான், நீ என் இச்சைக்கு இணங்க தான் வேண்டும்னு சொல்கிறார். நான் இந்த நாட்டிற்கே உன்னை அரசியாக்குறேன்னு சொல்கிறார். அந்த பெண்ணு எவ்வளோ வாதையாடியும் ஜெயிக்க முடியல. மன்னனிடம் கடைசியில் ஒப்புக்கொண்டார் அந்த நாட்டியக்காரி. அந்த பெண்ணு, சரி மன்னா, நாளை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க, பிறகு சல்லாபிக்கலாம், அமுது உண்டு பின்னாடி சல்லாபிக்கலான்னு சொல்கிறார். மன்னனும் அந்த பொண்ணு சேர்ந்தது ஆசையாக நினச்சிக்கிட்டு இந்த மன்னனு அந்த நடனக்காரி வீட்டுக்கு போகிறார். அந்த நடனக்காரி 16 வகை கலரில் இனிப்பு மன்னனுக்கு கொடுக்குறாங்க. மன்னன், எனக்கு சாப்பிட பொறுமை இல்லை, நீயே ஊட்டி விடுன்னு சொல்கிறார். அந்த பொண்ணும் ஊட்டி விடுறா. மன்னன் சுவைத்தான். விருந்து முடிந்தது. மன்னனிடம் கேட்டால், மன்னா, 16 வகை இனிப்பு சுவைத்தீர்களே, ஒவ்வொன்றின் சுவை எப்படி இருந்தது? நிறம் மட்டுமே வேறு சுவை ஒன்றுதான் என்றான் மன்னன். நிறம்தான் மாறி இருக்கு, சுவை எல்லாத்துலேயும் ஒன்றாதாமா இருக்குதுன்னு சொல்கிறார். அரசே, நாங்களும் அப்படி தான், பெண்கள் நிறம் மட்டுமே வேறு, சுவை ஒன்றுதானே என்றாள். மன்னன், அந்த அரசன்
அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்குறார். தாயே, என் அறிவு கண்ணை திறந்தவளே என்றார். இதை கதை அல்லைங்க, உண்மை. நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு. பிற பெண்களிடம் பழகும்போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள். நட்பு வளர்க்கும் பிற பெண்களின் மனதை காயப்படுத்தாதீங்க. கேட்டதெல்லாம் கிடைத்துவிட்டால் கடவுள் என்பான். வேண்டியதெல்லாம் விட்டு போனால் கல்தான் என்பாள். பார்ப்பதெல்லாம் அனுபவித்தால் மச்சம் என்பாள். அனுபவமே அழுத்து விட்டால் எச்சம் என்பாள். கேட்டதெல்லாம் கிடைச்சிடுதுன்னா கடவுள் என்பாள். வேண்டியதெல்லாம் விட்டு போனால் கல்தான் என்பாள். பார்ப்பதெல்லாம் அனுபவித்தால் மச்சம் என்பாள். அனுபவமே அழுத்து விட்டால் எச்சம் என்பாள். இதுகாரும் இந்த சிந்தனை அனுபவமே சிறந்த ஆசான் என்ற சிந்தனை உரையை கேட்ட அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் அனுபவசாலிகளுக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றியையும் உறுதியாக்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.